ரஜினி இப்போ டைம் என்ன இருக்கும்? ஓ டைம் என் வாட்ச் ஓடலையா? ஒரு நிமிஷம். ஏம்பா கோடைக்குள்ளே கொடுத்து நம்ம பண்ணுறவர என்ன சார் டைம்னாப்பா? என்ன ரஜினி டைம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இருங்க கமல், உங்கள் பிஸியான வேலையிலே எனக்கு டைம் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரஜினி 5 மணிக்குள்ள ஏர்போர்ட் போகணும் ரஜினி. கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஆட்டோ சைரன் வைக்காத ஆம்புலன்ஸு ½ ஹவரில் சர்புருன்னு பூந்து போயிடலாம். யாராவது சொந்தக்காரங்க வராங்களா? ஸ்ரீ சிங்கப்பூர் காலேஜ் டூர் போயிருந்தா, இன்னைக்கு வந்தாலும் வருவேன். கமல், உங்கள் ஆள் ஃபாரின்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம யூரின் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க கமல், இங்கே தான். இங்கேயா? அதுன்னு எல்லாரும் மெட்ராஸில் கரண்ட் கம்பத்தில் அடிக்கிறீங்க. கமல், லவ் வந்தால் மெரினா பீச்சுக்கு போகணும், ஒன்றுக்கு வந்தால் டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட வரணும். பல்லவர் காலத்துலேருந்தே அப்படி தான். சோழர் காலத்துலலாம் அப்படி இல்லையே ரஜினி. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல், ஹாஸ்பிட்டல் திறக்க முடியுமா இல்லை மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் 2 நர்ஸை தான் உசார் பண்ண முடியுமா? வாஸ்தவம் தாங்க. கடைசியில் அந்த கோட்டும் கவனம் தாங்க மிச்சம். ரஜினி உனக்கு கவனிச்சிங்களா? 2 பேரும் ஒரே லென்த்ல அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அட ஆமா கமல், நான் தான் சொன்னேன்ல நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு. டேய் எவன்டா அது ஒண்ணுக்கு போய் சவாரி கேட்டுக்கிட்டு? சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் பார்த்துட்டு இருந்தோம் சார். கிண்டரு அங்க என்ன எழுதி போட்டுருக்கு? பொறுக்கி நாயே இங்கே சிறுநீர் கடிக்காதே. இது கூட படி தெரியல. உங்களுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்க? கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா? ஏன் சார் வெறியாறீங்க? அது பொறுக்கி நாய்க்கு தான் போட்டிருக்காங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பசங்க தான். கிண்டல் பண்றீங்க நடடா கோச்சுக்கு. டேய் ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேலே கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க கமல். ரஜினி மேலே கை வச்சா நான் காட்டணும் கமல். கம்முனு கமல், நீ கம்முனு கமல். ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். நானும் என் ஃப்ரெண்டு கமல் இங்க மூத்திரம் போய் வந்தா ஒரு சின்ன பிரச்சனை. யோ உன் பேர் நயா? அஜித். இவர் விஜய், இவர் சூர்யா, இவா திரிஷா. அப்ப அவங்க யார்? தமனாவா? நீங்க என்ன கேஸ் சார்? ஒண்ணுக்கு போன கேஸ் சார். அதே கேஸ் தான். ரஜினி இங்க பாருங்க, இவர நம்ம கேஸ் தான். ஒண்ணுக்கு போனனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமா? சரி சார் கோபப்படாம டென்ஷன் பண்ணி கூப்பிடுறாங்க போ. ரஜினி ஏன்பா அந்த கூண்டு இவ்வளவு சின்னதா இருக்கு? நம்ம என்ன குடும்பம் நடத்த வந்திருக்கோம் கமல், குற்றம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நாள் சும்மா இருக்க மாட்டீங்களா கமல்? Silence. Did you pass urine in public place? ஏய் ஜட்ஜிமா மூத்திரம் பெஞ்சுங்களான்னு கேட்காங்க. பொது இடத்தில் சிறுநீர் கழித்தீர்களா? உங்களுக்கு 150 ரூபாய் அபராதம். இத நான் வன்மையா கண்டிக்கிறானே. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல. விலைவாசி ஏறதால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, ஒரு சாதாரண சிறுநீர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன் வேணும். சைலன்ஸ். பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணிட்டு டயலாக பேசுறீங்க. 1500 ரூபாய் அபராதம். கட்டறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலா? இவர் கட்டிடுவாருங்க. ஆனா மூத்திர கேஸுக்கு முன்ஜாமீன் கேட்ட முதல் ஆள் நீங்க தான். ரஜினி, என்னுடைய 25 வருஷ யூரின் வாழ்க்கையில நான் எங்கெங்க பெஞ்சிருக்கிறேன். பாயில பெஞ்சிருக்கேன், எங்க தாத்தா காதல பெஞ்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. அந்த ஜட்ஜு உங்க வருங்கால மாமியார். எப்படி கமல்? எல்லாம் ஒரு வேவ்லென்த் தான் ரஜினி. அப்புறம் அந்த கணக்கு புக் எடுங்க. எதுக்கு? யூரின் கணக்குல இருந்து மறந்து. யூரின் கணக்கு ரொம்ப முக்கியம். ரஜினி ரஜினி என்னாச்சு? ரஜினி 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 எந்திரிங்க. ரஜினி ரஜினி இந்தாங்க தண்ணி குடிங்க. என் கதையை கேட்டதுக்கே மயக்கம் போட்டு வந்துட்டீங்களே, என் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? யோ கமல், உன் கதையை கேட்டு மயக்கம் போட்டு விடலையா? அப்ப என் கதையை கேட்டு நீங்க ஃபீல் பண்ணலையா? அதை கேட்டுடா அழுவலையா? என் காசு எப்படி திரும்ப நினைச்சா அழுத? தவர் பாக்கெட்ல ஒரு 500,000 வச்சிருக்கிறியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாதே. செல்லுன்னா மட்டும் அப்படியே லாரி எடுத்து கொட்டுவார் இவரு. வாட்டர் பேர் கூட வாங்க வக்கீலாத இவனை ஏற்றி வச்சின்னு டியூ கட்ட வச்சிருந்த காசுலாம் செலவு பண்ணிட்டேனே. இப்ப ரமணியை கேட்டேன். தப்பு சொல்றதுல அர்த்தமே இல்ல. நான் தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட சேஞ்ச் இல்லன்னு. யோ கமல், சேஞ்ச் இல்லன்றது வேற, காசு இல்லன்றது வேறயா? ஓ என்ன ஓ? இது 2550 ரூபா உங்களுக்கு செலவு பண்ணிருக்கேன். மரியாதையா காசு எடுத்து வச்சிருங்க. இல்லன்னு வச்சுங்க இந்த ரஜினி பொல்லாதவன் ஆயிடுவான். கமல் மரியாதையா கையெடுங்க ரஜினி. வேண்டாம் கமல். சொன்னா கேளுங்க ரஜினி, இந்த கமல் பத்தி உங்களுக்கு தெரியாது. அதேதான் நானும் சொல்றேன், இந்த ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாது கமல். என்ன ரஜினி? அடிச்சா திருப்பி அடிப்பியா? யோ என்ன போங்காரு இது? நீ தானே காசு தானே அச்சா திருப்பி அடி பண்ற? கண்ணு காயத்ரி,
சிஸ்டர் ஸ்னேகா. இந்தாங்கண்ணா. அண்ணா, இது உனக்கு 100வது ஜல்லிக்கட்டு. ஒரு நாளாவது எங்களை கூட்டிட்டு போய் காட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டுன்னு போறேன். கண்ணுல ஒரு புல்லுக்கட்டு கூட காட்ட மாட்டேங்கிற. பொண்ணுங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு போடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா செல்லங்களா? அண்ணா அப்ப ஜல்லிக்கட்டு கிளம்புறேன். என்னம்மா? டிஸ்ட்ரி சுத்தினதுக்கு அப்புறம் ஓ இது இருக்குதுல்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகும். எனக்கு இல்லையா? ஹாய். மூஞ்சி பாரு. டேய் சாணி உண்டா மாட்டை பிடித்து வரேன். அண்ணா, நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். என்னடா கண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இது கடையா? ஆமா. ஏன்டா வீட்லயே டீ போட்டு ஃபிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து இங்க பெஞ்ச் போட்டு உட்காந்து என் தங்கச்சிங்களை சைட் அடி. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுச்சி போங்கப்பா. என்ன போங்கப்பா. டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன். ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. ஓடு. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்காந்து ஓடுடா ஓடு. அண்ணா, இப்படி ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்போ எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க என்னென்னமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் உண்டா வா. வேற எவனா இருக்கானா? என்ன காளையா? காளையை கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதோ இதுக்கு ரெண்டுத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டேய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதைத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒன்னும் பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல ஓடி போனவன் பொண்டாட்டி கண்டுபிடுறா. உண்மையை கண்டுபிடிக்கிறானா? டேய் சாணி உண்டா யாராவது வராங்களா பாரு. யாரும் வரல. போட்டு கால் உள்ள விட்டு. முதலாளி காலையும் தான் காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டானே, அப்புறம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா சாணி உண்டை. ஒவ்வொரு முறையும் என் தங்கச்சிங்கிட்ட நான் ஜல்லிக்கட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து இந்த மாட்டுங்களோட மல்லு கட்டனே, அதை நினைச்சாதான்டா ரொம்ப சோகமா இருக்குன்னு. டேய் என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டுருக்கோம். ஆனா 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே, வாடா யாருன்னு பாப்போம். யாரா அவன்? அழகான பொண்ணு இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படியே பகுல குத்திட்டா. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். அப்ப நான் கோவமா நிக்கிறேன், நீ எழுப்பு, பயப்படுறானா பாப்போம். சார் ஐயா சாமி எழுந்துருங்க. என்ன டேய் இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி தெரியுது. போட்டு கொடுக்குறியா? லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல பேர் பட்டோட வந்து படுத்துட்டு இருக்கியே, யாரா நீ? அதே லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல இப்படி கேடி மாதிரி வந்துருதே, நீ யாரா? நானு யாரா? அம்மா அட இரியா வர. நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே அம்மா அம்மான்னு கூப்பிடுறிய, கொஞ்சம் ஸ்டைலா மம்மின்னு கூப்பிட கூடாதா? மம்மி ஜிம்மின்னு அடுத்தவங்க என்ன டம்மி பண்ணாம நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. இவன் என்னோட மூத்த பையன். இப்போ அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. இவன் நம்மளோட தூரத்து சொந்தம். சொந்தமே வேணாம் தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறீங்க. இன்னும் நான் எவ்வளோ தூரம் போனால் நீங்களாம் வராமல் இருப்பீங்க. முதலாளி வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்காம இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு போட்டு நீ சாப்பிடாம போ. அதையாவது கொடுங்க. போயிடு. மாட்டுக்கு வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். எப்போ வந்த? இப்பதான். எப்போ போவ? ஐடியா இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொந்தக்காரன்றவன் ஜுரம் மாதிரி வந்தா ஒரே நாளில் டக்குன்னு போயிடணும். மஞ்சா காமலை மாதிரி மாச கணக்கில் தங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி லூஸா இருப்பானோ?
இனிமே ஆம்பளை எவனா வீட்டுக்குள்ள வந்தா கொன்றும் உன்னை. நான் சின்னதா மிரட்டினதுலாம் பெருசா பயந்துட்டு இருப்பான். சாப்பாடு போட்டு அமுச்சு விடு. ஆல்ரெடி அவன் சாப்பிட்டு தாண்டா இருக்கா. கூச்சப்படாம சாப்பிடுங்க. இது வாழை மரத்துல அறுத்தீங்களா இல்ல அவதார மரத்துல அறுத்தீங்களா? இவ்வளோ பெரிய ஆளா? பந்தி முடிஞ்சிருச்சு போல. ஆச்சு. எருமை எருமை அங்க என்ன அப்படி பார்வை? இலைய போடு. அப்புறமா சாப்பிட வேண்டியதானே? சிவபூஜை கரடி போன மாதிரி. சவுக்கம் பெருத்தாதான் சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படியே போட்டா எப்ப போடுறது? இப்படி கொடுங்க. என்ன பசி. அப்போ நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையா? இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. சரி போங்க. ஏங்க அந்த குழம்பு. டேய் டேய் இந்த மாதிரி உன்னதான் அந்த கூட்டு பொரியெல்லாம் வை. அதான் வச்சுட்டேனே. எருமை எடுத்து உள்ள வைன. அது எடுத்து கொட்டிக்க போறா. எடுத்து வை. மூணுத்தையும் கலந்து அடிக்கிறானே. நல்ல வேலை அப்பளத்தை மறந்துட்டான். ஐயோ ஹலோ. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு இந்த அடிச்சு சாப்பிட்றது இப்படி நக்கி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக சாப்பிடு. என்ன 2 மணி சங்க இவ்வளோ சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தாங்க போட்டேன். அதை மெதுவாக பண்ணுறா. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு நல்லா வேலையை விட்டு போயிட போகிறாங்க. சரி வாங்க ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? சோறு போட்டு எங்களுக்கு இலை எடுக்க தெரியாதா? எந்திரிச்சு கை கழுவு போ. தங்கச்சி நீங்கெல்லாம் டேய் டேய் இவளுக்கு எங்கே போனாலும் ஏய் டேய் டேய் ஏய் டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் கை விடுறான் பார். தொடக்கலனா துரு பிடிச்சிருமா? எதுவாக இருந்தாலும் என் வேஸ்டில் தொடச்சுக்கிந்தா. அப்போ ஓகே. தேங்க்ஸ் மச்சான். மச்சானா மச்சானையும் மானத்தையும் ஒரே டைமில் வாங்கிட்டு போகிறானே. அண்ணா அவர் எனக்கு என்ன முறை வேணும்? சித்தப்பா. அம்மாவை அக்காங்கிறாரு. அப்போ எங்களுக்கு மாமா முறை தானே வேணும். இந்த விஷயத்துல உஷாரா இருங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் கடந்துட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். எந்த சேனல்ல பேய் படம் ஓடுது? அப்ப மேல பறந்துட்டு இருந்த குருவி திடீர்னு முட்டை போட்டுச்சான். முட்டை என்ன ஆயிருக்கும்? கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். அதான் இல்ல, ஏன்னா அந்த குருவி சட்டி போட்டுச்சான். என்ன மச்சான் இன்னும் தூங்கல? தங்கச்சிங்கன்னு ஒன்று பிறந்துட்டாலே அண்ணன் ஆந்த மாதிரி தூங்கவே கூடாது. ஏண்டா பொண்ணு கிட்ட குட்டி கதை சொல்லுவாங்க. இது என்ன ஜெட்டி கதை? அதுவும் ஒரு சிரிப்பு வேற. எந்திரி மொட்டை மேலே போய் படுக்கலாம். ஐயோ நான் வர மாட்டேன். மார்கழி மாசம் மேல பனி. நீ உள்ள படுத்தினா எனக்கு சனி. ஏந்திரி ஏந்திரி வா ஏந்திரி. அண்ணா மாமா நல்லா கதை சொல்றாரு. என்னம்மா அண்ணன் கூட தான் 1000 கதை சொல்லுவேன். ஆயா வடை சுட்ட கதை சொல்லவா? போங்கண்ணா நீங்க பழைய கதையா சொல்றீங்க. எழுந்திரி வா போய் தூங்கலாம். வா எழுந்திரி போய் தூங்க. நான் வரதுக்கு டைம் ஆகும். புது இடம் எனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆகும். நீங்க போய் தூங்க. அப்போ பழைய இடமா பார்த்து படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போயிடு. இந்த டொகாட்டியெல்லாம் வேணாம். வா கிளம்பு 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 கிளம்பிடிச்செல்லாம் கிளம்பு. வா வா. அவன் உள்ள படுத்துக்கிட்டு விடேண்டா. அவன் உள்ள படுத்துக்கிட்டோம். நீங்களாம் போய் தெருவில் படுத்துங்க. வா வாடா. நீங்க போங்க மச்சான். தேன் கிணத்துல இளையராஜா ஹிட் சாங்ஸ் போடுவாங்க. நான் கேட்டு வரேன். டியூன் போட்ட இளையராஜாவே நேரம் தூங்கி இருப்பாரு. இப்ப உனக்கு தேன் கிணம் குழம்பு வேணும். வாடா வா வாடா வாடா வா. மாமா காதுல என்ன ஊத்துட்டா? ஊத்து.
எண்ணெய் ஊற்றுறதுன்னா சைக்கிள் பெல்லா? எருமை வெய்யாத இப்படி வா வா. என்ன எல்லாரும் கும்கி யானை குளிப்பாட்டுற மாதிரி கும்பலா சேர்ந்து குளிப்பாட்டிட்டு இருக்கிறீங்க? இல்லடா தம்பி நைட் எல்லாம் இரும்பிக்கிட்டு இருந்துச்சு, உடம்பு ஓவர் ஹீட் போல டயர்டா இருந்துச்சு, அதான் எண்ணெயை தேய்ச்சி பாடியை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரையும் ஃபூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீங்க எல்லாம் அவனை கூல் பண்றீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியுமா? நைட் எல்லாம் இரும்பு இந்த அவன் இல்ல நானு. காயத்ரி இவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? சூப்பு சூடு ஆறதுக்கு முன்னாடி தம்பிகிட்ட எடுத்து கொடு. அக்கா சூப்பா அக்கா நல்லா இருக்குமா. கொஞ்சம் இஞ்சி மிளகும் தட்டி போட்டுதானா காரம் தூக்கலா இருந்திருக்கும். சரிங்க மாமா. அப்படியே திராட்சையும் முந்திரியும் போட்டா இன்னும் போத தூக்கலா இருக்கும். போட சொல்லிட்டேன். உனக்கு சூப் வைக்க தெரியுன்றதே இன்னைக்குதாம்மா எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சூப் வச்சு கொடுத்துருப்பியா நீ? மச்சான் நான் வேணா சூப் வச்சு தட்டா? நீ சூப் வைக்க மாட்டேன், எனக்கு ஆப்பு தானே வைப்ப. ஏண்டா ராத்திரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பஸ் பிடிச்சி ஊருக்கு போனேன். இதுனா குடும்பமா இல்ல குற்றல் அடி வரமா? உட்காந்து மசாஜ் பண்றேன். கிளம்பு ஊருக்கு போய் குளிச்சு கிளம்பு. அத்தை தான் மச்சான் இருக்க சொன்னாங்க. அத்தையும் வேலைக்கு போறாங்களா, நீங்களும் வேலைக்கு போறீங்களா? அதான் தனியா இருக்கிறவங்க தங்கச்சிங்களுக்கு துணையா இங்கேயே இருந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். பாலுக்கு காவல் பூனையா? மச்சான் அப்ப நான் பாலா? நீ பால் இல்ல மா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. பார் இன்னும் 2 நிமிஷத்துல இவனை குளிப்பாட்டி கழுவி களைப்பி அனுப்புற. இல்லன்னு வச்சுக்கோ உங்க மொத்த பேரையும் அப்பா போன இடத்துக்கு அனுப்பிச்சிருவேன். அட அவன் கிடக்காம விடுப்பா. ஆஃபீஸர் பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பார்த்துருப்பீங்களே. என்ன சொல்றீங்க ஆஃபீஸர்? பின்ன உடுப்பி ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே 2 பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சார் எம்டி சார். என்ன ஆஃபீஸர் வரவுன்னு ஒரு பக்கம் இருக்கு, செலவுன்னு 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவுன்ற ஒரு பக்கமும் காலியாக தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆஃபீஸர் கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கே, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. ஓஹோ. அது மட்டும் இல்லாம மற்ற சேனலுக்கெல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அண்ணா டீ காசு கொடுங்கண்ணே. ஆஃபீஸர் தம்பி ஏதோ டீ குடி காசு கேட்குறான், சில்லர் இருந்தா கூட. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நாம குடிச்ச டீக்கு தம்பி காசு கேட்குறாரு. ஓ தம்பி இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க ஓனத்தை சொல்றேன். தம்பி 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 கம்மிங் டு தி பாயிண்ட். சாரி எம்டி சார், ஒரே ஒரு வழி இருக்கு. நாமளே ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டா உண்டு. அதுல ஒரு சிக்கல் பாருங்க, உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 3 விசில் வச்சா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் வெளியூர்ல எவனாவது புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மளை பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5L. கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. என்னங்க? ஐயோ மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA TV மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார் லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான்? யோ நக்கல் பண்ண மேட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. அடே தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ தைரியம் 5 லட்சம் சொல்லிரு, பாத்துக்கலாம். அண்ணே 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5000மா? நோ டிஸ்கஷன். ஒன் கண்டிஷன். தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலை கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே
அவனை விடுங்கண்ணே, அவன் கிடக்குற ஆஃபீஸ் பாய். நான் தானே எம்டி, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளாக சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5,000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்கள் கொடுக்குற 5,000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆஃபீஸர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா. அண்ணே, இவங்க தான் கரீனா. அண்ணே, இவங்க தான் கரீனா சோப்ரா. நமஸ்தே போல். नमस्कार। ஃபன்னினே, ஃபன்னி இங்கிலீஷ். பாம்பே பொண்ணுல, அதான் இங்கிலீஷ்லயே பேசு. பிரசாதம். சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. ஓகே. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஹால் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் ஹாலை சொல்ல, என் ஆளை சொன்னேன். ஆளா? எப்பத்துல இருந்து? ஒன்று கவனிச்சிங்களா ஆஃபீஸர்? சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். என் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல ஐ அம் ஒரு லக்கி மேன். சித்ரா தேவி பிரியாவின் ரெடி இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. 1 2 3 4. என்ன குளிர் ஜோரமா? சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஓ, அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்? சாரி, ஏன் மிஸ்டேக் தான். சாரிண்ணே. அந்த நேரம்
லாகி போன நேரம் ஏதோ ஆச்சு எப்படி சார் வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு எப்படி சார் ஒசானா என் வாசல் தாண்டி போகலே ஒசானா வேறொன்று சும்மா போறா நிறுத்துறீங்கடா நிறுத்து பாடிக்கிட்டே இருக்க வை குரி அப்படியே போட்டனா இங்க ஆல்பர்ட் ஜான்சன் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா ஒசானான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிற காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு இதுனா கல்யாண விடல இளவு விடா ஆளு உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு ஒன்று ஆரம்பிச்சு மேலே ஏறி பாட வருவேன் இதுல இசை மலையில் நினைய தயாரா மைக்க வேற டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன் கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிடும் கொஞ்சம் கூட ஸ்டேஜ் மேனேஜ் இல்லாம எதுக்காக இப்படி கத்துறீங்க எல்லாரும் என்னோட பாட்டை ஜாலியா ரசிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க என்னது நான் டிஸ்டர்ப் பண்றேனா ஏய் நீ தான் எல்லாரும் பாட்டு பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஏப்பா ஒரு பொண்ணு மேடை ஏறி இவ்வளவு கேவலமா பாடுது என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் மங்க வேற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்கயா சொல்லுங்க எப்படி சார் என்ன ரோடு ஓரத்துல லேகியம் வைக்கிற மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சு இப்படி ஆவேசமா பேசிட்டு இருக்கீங்க உங்களோட கேவலமா பாடுறா என்னால எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க ஒன் சைடு லவ்வுக்கு ஓவர் ஃபீலிங் ஆகாது வாங்க விடுங்க ஆப்ஷன் தடுக்காதீங்க ஏய் இனிமே மேடை எங்க பாடுறத பார்த்தேன் காலை உடைச்சிருவேன் யோ தள்ளியா அப்படியே பாடனாலும் பாத்ரூம்ல போய் பாடுறீ ஏய் அங்க கூட பாடுறாதீ தண்ணி வராது வாங்க எப்படி சார் வாங்க விடுங்க ஆபீசர் ஒரு அழகான பாடகி எனக்கு கிடைச்சிட்டான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அவளை பார்த்த அந்த சின்ன கேப்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டேன் ஆனா அவ இப்படி உங்களை விட கேவலமா பாடி போதும் என் ஆசையில மண்ணலி போடுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா அந்த பாவம் அவளை சும்மா விடாது நான் கும்பிடுற சாமிக்கு உண்மையிலே சத்தி இருந்தா அந்த மாரியாத்தாவை வாயிலே குத்தாம விட மாட்டான் வாய் மேல குத்துறதுக்கு மாரியாத்தா என்ன மைக் டைசனா பெருசு ஆரம்பிச்சிருச்சுரா தெரியாம தான் கேக்குறேன் ஜதி சரியில்லை சுதி சரியில்லை பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க பிரியாணில பீஸ் இல்லைன்னு பிரச்சனை பண்றீங்களா பண்ணுவோம் வாங்க அதுல ஒரு தர்மம் இருக்கு தயிர் பச்சடி வைக்கணும் தகராறு பண்றீங்களா பண்ணுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஓஹோ நானா இங்க பாருங்க வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும் மண்டபத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு கெடுத்துறாதீங்க வயசானாலே இப்படித்தான் எந்திரிங்க ஆஃபீஸர் எந்திரிங்க ஆஃபீஸர் யோ எந்திரிங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை கேவலமா பாடிட்டாளேன்னு நானே தீராத மன உளைச்சல்ல இருக்கேன் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையா எல்லாமே இப்படி ஊருக்கு போய் இந்த பந்தியில் உட்காந்துட்டீங்க அசிங்கமா இல்ல இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு வந்த வேலையை தானே பாக்குறாங்க வந்த வேலையா யோ நான் மறந்துட்டியா ஆல்பர்ட் ஜான்சனை பார்க்கணும் பேபி சார் பாடு கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம சேனல் நம்பர் 1 சேனல் ஆகணும் அதுக்கு தானே வந்தோம் தூக்கி குப்பையில போடுங்க எனக்கு ஆல்பர்ட் ஜான்சனையும் தெரியாது ஆம்லெட் ஜான்சனையும் தெரியாது எல்லாம் பொய் நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான் போதுமா இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா மொதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன் அந்த தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஏன் பிரியாணி சாப்பிட வந்துருவார்ல அப்படி ஒரு பார்த்தோம் அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன் நாக்கு அடிமை தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேனே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கேவலம் இந்த காதர்பாய் பிரியாணிக்காக ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்து கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம் அப்படி ஒரு டேஸ்ட் நீங்க மட்டும் என்ன தம்பி என் பிரியாணிக்கு மயங்கி இத என் கழுத்துல போடல இது என்னன்னு தெரியுதா அருணா கொடி யோ வாய் முடியா ஏன் இவன் கூட சேர்ற எம்டி எம்டி ஓ சரி 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 உனக்கு ஊராக்குதான் அருணா கொடி எனக்கு என் தம்பிக்கும் தொப்புள் கொடியா தொப்புள் கொடி சொல்லு தம்பி தொப்பை கொஞ்சம் உள்ள இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல போல நுங்கி ஓதுரு தம்பி இந்தப்பா தலையில அடிச்சுக்கிறவர எங்க ஓனர் கூப்பிடுறாங்க வா நீங்க தான் மண்டபத்துக்கு ஓனரா ஐயோ ஆமா தாமோதரன் எங்க எஸ்கேப்பா பாக்குறா இங்கே இரு விட்டுறாதீங்க மேடம் நான் தான் இந்த மண்டபத்துக்கு ஓனரா இருப்பேன்னு
நீங்க எதிர்பார்க்கல. சரி, உங்க பேர் என்ன? மிஸ்டர் அழகுராஜா. மிஸ்டர் அழகுராஜா, மாட்டிக்கிட்டோமேனு பயமா? பொடி. நீ ரொம்ப கேவலமா பாடின. நீ பாடினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதான் கலாய்ச்சேன். சித்ரா பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. ஜானகி பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அவ்வளவு ஏன், ஸ்ரேயா கோஷல் பாட்டு பிடிக்காதவங்க கூட சில பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் இல்ல ஆயிடுமா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த தேவி பிரியாவும். ஏன் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? சிம்பிள். இவ்வளவு கேவலமா பாடிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சித்ராவே ஜானகி ஸ்ரேயா கம்பேர் பண்றாளே. ஓகே, ஸ்டாப். ஷட் அப். பாருங்க, லண்டனுக்கு போய் சிம்பனி எல்லாம் பண்ணாரு இசைஞானி. அவரு மட்டும் இல்ல, இவன் பாடி அசிங்கப்படுத்துறாரு. எங்க இசை புயல் 7 மணி விட்டு வைக்கலையாடி. ஹாலிவுட்டுக்கு போய் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தாரு. ஐயோ, ஐயோ, இவரு மானஸ்தனாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சா தொழில விட்டே போயிடுவாரு. இதெல்லாம் பார்த்து நான் உயிரோட இருக்கணுமா? நீ அண்ணா என்னைய கூட கூப்பிட்டுக்கடா. நீ அண்ணா கூப்பிடல. கூப்பிடுறா சீக்கிரம் கூப்பிடுறா. ப்ளீஸ் கூப்பிடுறா, முடியலடா. ஐயோ. ஏய், உமத விலத்தி பல் தண்ணி இருக்கா? ஒரு நாள் ஈடு இழிக்க போறா, அப்புறம் பாருடி என்ன நடக்க போகுதுன்னு. எம்டி சார், உங்க வாயில புஷ்பானத்தை வைக்க நான் இன்னும் வாழ்க்கையில முழுசா எதுவுமே அனுபவிக்கல. அதுக்குள்ள வயசான கிழமை அப்படி சாபம் விடுறீங்க. மெதுவானே மெதுவா. இந்த காதல் பாய் மூஞ்சியை பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனா அப்படி தம்பி. போற வெளில சாப்பிட்டுக்கோங்க. பாய் பாய் பாய். எம்டி சார், ஒரு பாயே பாய் சொல்லிட்டு போறா அழக பாருங்க சார். அவர் சாதாரண மனுஷன் இல்ல. பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. நானே கடுப்புல. அடிக்க சரக்கு, ஊத்திக்க கிளாஸ், தொட்டுக்க ஊறுகாய் பாக்கெட், சாப்பிட பிரியாணி. இப்போ புரியுதா? இந்த மாதிரி ஒரு நல்ல பாய் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழை பெய்யுது எம்டி சார். உண்மைதான் ஆபீசர். இந்த காலத்துல யாரு இப்படிலாம் செய்வா? பாய் மாதிரி நல்லவங்க இருக்கிறனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது.